ஹாய், இந்திராஸ் ஏஞ்சல் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி லஞ்சு மெனு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ரெசிபி பார்க்கலாம். இன்றைக்கி லஞ்சு மெனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாதமும் அதற்கு தொட்டுக்க வாழைக்காய் சில்லின்னு பார்க்க போகிறோம். இதோட செய்முறை ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் அதுக்கு சாப்பாட்டுக்கு தேவையான இஞ்சி, சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் எடுத்து நைஸ் பேஸ்ட்டாக நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போது குக்கரில் வந்து வெங்காயம் நல்லா வணங்கிட்டு இருக்குது. இது வந்து ஒரு கண்ணாடி பதம் வந்த உடனே நம்ம அதுக்கு தேவையான சோம்பு, பட்டைக்கிராம் எல்லாம் வந்து நாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே போட்டால் கருகிரும். வெங்காயத்தோடு போடும்போது அந்த அளவுக்கு கருகாது. இப்போ பாருங்கள், நல்லா வணங்கிருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி பேஸ்ட்டை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரணும். அப்போ தான் அந்த மசாலா வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போது நான் வந்து எடுத்து வச்சுருக்கிற அரிசிக்கு 3 தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுவும் நல்லா வந்து அந்த பேஸ்ட்டோடு சேர்த்து வதக்கி வரட்டும். இப்போது இதுக்கு தேவையான நான் மிளகாத்தூள், கறி மசால் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுவும் அது கூட நல்லா வெந்து வணங்கி வரட்டும். அப்போ தான் வந்து அந்த சைலம் இறங்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட நான் கொஞ்சம் வறுத்த வேர்க்கடலையே சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் பச்சையாகவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வறுத்து சேர்த்தனா கொஞ்சம் மனம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வறுத்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், தக்காளி பேஸ்ட்டு, வேர்க்கடலை, இந்த மசாலா எல்லாம் நல்லா வெந்து ஜூஸியாகிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை எடுத்து கொட்டிக்கலாம். அரிசியும் வந்து அந்த மசாலாவோட நல்லா கிண்டுவோம். நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோமா தான் அந்த சைலம் இறங்கும். இப்போது இந்த அரிசிக்கு தேவையான தண்ணியும் ஆட் பண்ணியாச்சு. ஃபைனலாக நாம் கொஞ்சம் உப்பு காரம் பார்த்து தேவைக்கு ஏற்ப மீண்டும் போட்டுக்கலாம். எனக்கு வந்து சரியாக தான் இருந்துச்சு. இப்போது கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் புதினாவும் மல்லியும் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், கொதி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கர் மூடி போட்டுருவோம். நான் வந்து 2 விசில் விடுவேன். நீங்கள் உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி எத்தனை விசில்னாலும் விட்டுக்காங்க. பாருங்கள், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். லஞ்ச் டைமில் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட சாப்பாடு மீதி வைக்க மாட்டாங்க, சாப்பிட்ருவாங்க. இதுக்கு வந்து நான் தொட்டுக்கிறதுக்கு வந்து வாழைக்காய் வந்து சில்லி பொரித்து வச்சுருக்கேன். அதோட செய்முறை ரெசிபி இன்னொரு வீடியோவில் போடுறேன். இன்றைக்கி வந்து நான் சில்லியாக செஞ்சதை மட்டும்தான் வீடியோ எடுத்திருக்கேன். பாருங்கள், கூடவே தயிரும் ரெடி பண்ணிட்டேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.